ஐந்தாவது அமர்வாக இப்போ இங்கே நடக்க இருக்கு. ஐந்தாவது அமர்வை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி எங்களை ஐந்தாவது அமர்வில் போட்டிங்க, அதனால நாங்கள் எல்லாருமே இந்த லாஸ்ட் ரோவில் தான் உட்காருவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் மேடைக்கு கூப்பிட்டுலாம். ஐந்தாவது அமர்வின் தலைப்பு வந்து கவிதைகள் காட்டும் காலம். கலந்துரையாட யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, நம்ம எல்லாரும் நிறைய மேடைகளில் பார்த்துருப்போம். இவருடைய கவிதைகள் எல்லாம் ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக இருந்தாலும் போய் சேர வேண்டிய இடத்துல நறுக்குன்னு சேர்ந்துரும். அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தான் இந்த அமர்வில் இருக்காங்க. கவிஞர் வெயில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக கவிஞர் மண்குதிரை, கவிஞர் சோ விஜயகுமார், கவிஞர் அனுராதா ஆனந்த், இவங்க எல்லாருமே மேடையில் இணைய இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து சம்வாட் நம்ம சீரியஸாக ரொம்ப சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும், இது முழுக்க முழுக்க ஒரு நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக வாசிப்பை வந்து கவிதை மூலமாக இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகலாம், கவிதைகள் என்னென்ன காலத்தை காட்டியிருக்கு அப்படின்றத பேசியிருக்காங்க. குமார், மேடைக்கு வரலாமே, இன்னும் நீங்கள் வரமாட்டேங்க. கலந்துரையாடல் தொடங்குது. பண்ணிருக்க போல இருக்கு. பண்ணு பண்ணு. அனைவருக்கும் வணக்கம். உலக புத்தக தினத்திற்காக ஒரு கொடுகை. கவிதைகள் காட்டும் காலம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு மனோஷ். காலம் என்கிற சொல்லே வந்து ரொம்ப சிறப்பானது தமிழில். அது கையாளப்படுகிற விதம் சிறப்பானது. காலம் என்கிற ஒன்றே கலையில் மிக சிறப்பான ஒரு புள்ளி. மற்ற எந்த மொழிகள்லையாவது இப்படி ஒரு பயன்பாட்டு முறை இருக்கான்னு தெரியாது. ஒருவர் இறக்கும்போது அவர் காலமாகி விட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பயன்படுத்துகிறோம். இது வேறு எந்த மொழியிலையும் இந்த சிறப்பு இருக்கான்னு தெரியல. ஒருவர் காலமாக மாறுதல் என்கிற ஒரு பயன்பாட்டு முறை, ஒரு பொருள்கொள்ளல் முறை, இது தமிழின் ஒரு முக்கியமான தத்துவார்த்த அவதானிப்புன்னு நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு கவிதையாக மாறுவதில் காலத்தினுடைய பங்கு மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். மனுஷ் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார், எக்ஸாக்டாக எனக்கு இது ஞாபகம் இல்லை. ஒரு பெண் வந்து குளியலறையில் குளிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு அழைப்பு வரும், வெளியில் ஃபோன் வரும், ரிங் அடிக்கும். அவள் மிக அவசரமாக அந்த குளியலறையிலேருந்து வெளியே ரொம்ப தூரம் வந்தா, அதாவது வெளியே வந்தானா காலத்தின் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த பக்கம் வந்துட்டா அப்படின்னு அந்த கவிதை வரும். இங்கே ஃபோன் ரிங் அடிக்கிறதோ, அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கிறதோ, அந்த பொண்ணு வெளியே வர்றதோ விஷயமே இல்லை. ஆனால் பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே வந்த பொண்ணு சில நூற்றாண்டுகள் கடந்து வெளியே வந்துட்டாங்கிறப்போ அப்போ தான் அது கவிதையாக மாறுது. எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிறப்ப அந்த காலத்தை கடத்தல் என்பது என்னவா இருக்குங்கிறது ஒரு விரிந்து கொண்டே இருக்கிற, பொருள் பெருகி கொண்டே இருக்கிற ஒரு சொல்லாக அது மாறுது, ஒரு படிமமாக அது மாறுது. இப்படி காலம் என்பது வந்து கவிதைக்குள்ள ஒரு பெரிய பங்காற்றுது. இப்போ சங்ககால கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதனுடைய பாடுபொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதனுடைய வடிவ முறை, எழுதுகிற முறை என்று எடுத்துக்கொண்டால், இப்போவும் நான் ஒரு சமீபத்தில் ஒருவர் கவிதைனா என்ன, கவிதை எப்படி எழுதுறது, கவிதை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்ட ஒரு கேள்விக்கு நான் சொன்னது, சங்க இலக்கியத்தை வாசிங்க. சங்க இலக்கியத்தில் ஒரு எழுது முறை இருக்குது. அது என்ன அப்படின்னா, இயற்கை காட்சி நிலைகளில் மனித உணர்வுகளை ஏற்றுவது. இது வந்து சங்க இலக்கியத்தினுடைய ஒரு ஃபார்மேட். ஒரு பெரிய நிலம் விவரிக்கப்படும், அதன் மீது ஒரு இயற்கை நிகழ்வு விவரிக்கப்படும், அதுக்கப்புறம் அதில் ஒரு செய்தியும் இருக்காது. ஆனால் உள்ளுரை இறைச்சி நம்ம அதை பொருள் கொண்டு படிக்கிறோம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில். ஆக்சுவலாக அங்கே தான் கவிதை இருக்குது. இயற்கை காட்சி நிலைகள் எப்படி மனித உணர்ச்சிகளின் படிமமாக மாறுதுங்கிறது தான் சங்க இலக்கிய எழுதுமுறை. பிறகான நீதி இலக்கிய காலகட்ட கவிதைகள் வருது, அதையே தான் வரிந்து எடுத்துக்குது.
பக்தி இலக்கிய காலகட்டம் என்பது மிக முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் மனித பரிணாம வளர்ச்சியில் பக்தி என்பது ஒரு புதுவிதமான உணர்ச்சி, ஒரு அதிமானுட அல்லது ஒரு சக்தியை நேசிப்பது என்கிற ஒரு பாவம் ரொம்ப புதுசு. அதற்கு பிறகு சிற்றிலக்கியம்னு தொடர்ந்து நம்ம இது வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறோம். பாரதியிலேருந்து நவீனம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கோம். ஒரு வகையில் பார்த்தா சங்க இலக்கிய கவிதையும் இன்றைக்கி எழுதுகிற கவிதையும் ஒன்று போலவே இருக்குது. ஒரு வகையில் பார்த்தா நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்ட மாதிரி இருக்குது. நான் ஒரு எளிய கவிதையை முதல்ல வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து உரையாடலாம்னு நினைக்கிறேன். ஒரு காலம் பற்றிய ஒரு கவிதை. காலம் என்கிறது எப்படி ஒரு கவித்துவமான ஒரு தத்துவார்த்தமான படிமமாக இருக்கிறதோ, அதே சமயத்தில் அது ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் இருக்குது. காலம் என்பது அரசியலாகவும் இருக்குது. சுகுணாதிவாகர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சமீபத்தில் பெரியாரை பற்றி ஒரு 50 கவிதைகள் தனியாக பெரியாரை பற்றி மட்டும் எழுதியிருக்கிறார். தமிழில் ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு நபரை பற்றி விதந்தோதி எழுதப்படுகிற கவிதைகள் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. ஆனால் இது கூடுமானவரை கவிதையாக முயன்று இருக்கிறதுன்னு சொல்லலாம். சில கவிதைகள் கவிதையாகவே ஆயிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதிலிருந்து ஒரு கவிதை, அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். கவிதையோட தலைப்பு, வணக்கம் வணக்கம். ஓ, பழைய வீட்டுக்கு போய்விட்டீர்களா? நாங்கள் இங்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இல்லை இல்லை, நடந்து வரும் தூரம்தான். 7-8 தெருக்கள் கடந்தால் போதும். அங்கிருந்து பின்னோக்கி வந்தால் பெயரளிப்பு போராட்டம் நடந்த கஃபே வரும். இல்லை, அந்த ஹோட்டல் இப்போது இல்லை. அதை தாண்டி நடந்தால் ஒரு பழைய ரயில் நிலையம். இந்தி எழுத்துக்களை தாரால் அளித்த அதே ரயில் நிலையம்தான். அதன் நீண்ட மதில் சுவரை ஒட்டி வந்து வலதுபுறம் தெருவில் நுழைய வேண்டும். இப்போது அங்கே நுழைய தடை இல்லை. நிறைய வீடுகள் காலியாகத்தான் இருக்கின்றன. வெளியேறியவுடன் வரும் மணிக்குண்டுக்கு அருகில் உங்களுக்கு தெரியுமே, நாகப்பனின் சலூன் கடை, அதை கிளினிக்காக மாற்றிவிட்டார். அவரது பேரன் 3வது இடத்துக்குள் நுழைந்தவுடன் நிச்சயம் இந்த தெருவை அவர் பேரன் மாறிவிட்டார் அப்படிங்கிறது. நிச்சயம் இந்த தெருவை மறந்திருக்க மாட்டீர்கள், வனஜாவையும் அவள் பால்ய திருமணத்தையும் கூட. அவர் மகள் மணவிலக்கு பெற்று கிறிஸ்துவரை மணந்து விட்டார். நீங்கள் புல்லட் ஓட்டி பார்ப்பது வனஜாவின் பேத்தி. ஆண் பிள்ளை போலத்தான் இருக்கிறாள் இல்லையா? அப்படியே நேராக வாருங்கள், எங்கும் திரும்ப வேண்டாம். அரசு பள்ளிக்கூடம், செல்போன் ரிப்பேர் பார்க்கும் கடை, செயற்கை கரித்தரித்தல் மையம், பீப் பிரியாணி கடைக்கு அருகில் தான் புதிய வீடு. ஆம், அங்கிருந்து தான், இவ்வளவு தூரத்திலிருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த கவிதை முடியுது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கவிதை மாதிரி இருந்தாலும் பெரிய கவித்துவம் இல்லை, இதில் தரிசனம் இல்லை, இதில் ஒரு ஆழ்ந்த பொருள் இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறதுக்கும் இந்த கவிதைக்குள்ள இடம் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த கவிதை தமிழின் ஒரு நீண்ட ஒரு வரலாற்று சித்திரத்தை நம் முன்னாடி வழங்குது. ஆக கவிதைகளுக்குள் காலம் எப்படி இயங்குது, இந்த கவிதைகள் தன்னுடைய காலத்தை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துது, நான் இந்த காலத்து கவிதை என்று அது எப்படி சொல்கிறது, அதனுடைய குரல் எப்படி ஒலிக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். ஸோ மண்குதிரை அவர்கள்ட்ட என்னுடைய முதல் கேள்வி, தற்கால கவிதைகளின் முகம் எதை வைத்து இந்த காலகட்டத்தினுடைய கவிதையை இந்த காலத்து கவிதை என்று நாம் தீர்மானிப்பது, அல்லது அது எந்த விதத்தில் அப்படி ஒலிக்குது அல்லது ஒலிக்கவே இல்லையா? காலம் கேக்குதா? கேள்வி திருப்பி சொல்லு. வேற ஏதாவது யோசிச்சு கேள்வி இல்லை இல்லை, இந்த காலத்து கவிதை என்று ஒரு கவிதையை எப்படி வரையறுப்பது? இந்த காலகட்ட கவிதைகளுக்கு அப்படி ஒரு குரல் இருக்கா அல்லது அப்படி ஒரு குரலே இல்லையா? இப்போது பொதுவாக இப்போ ஏற்கனவே பேசுகிற மாதிரி காலம் கவிதைகளில் எப்படி தொழில்பட்டுருக்குன்னு நீ சொன்ன ஒரு அறிமுகம். காலம் இப்போ இமயம் அண்ணா இங்கே பேசினார் இல்லையா, அதுக்கு தொடர்படி பார்த்தா கவிதைகள் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு புனைவு சமகாலத்தை சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த விதத்துலையும் அது வெளிப்படுத்துகிற ஒரு அம்சம் அதுக்குள்ளே இருக்கணும். தமிழில் வெவ்வேறு விதமான கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு வெவ்வேறு காலகட்டத்தில். சொல்லப்போனால் எப்பவும் விட தமிழில் இப்போ மாடர்ன் போயிட்ரி சமூக பிரச்சனைகளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதா, இல்லாட்டி அதோட தன்னுடைய பார்வையை கொஞ்சம் விசாலப்படுத்தியிருக்கு. அதனுடைய ஏரியாவை, ஒர்க்கிங் ஏரியா கொஞ்சம் விரிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். 90களுக்கு பிறகு நடந்த மாற்றம்னு இது சொல்லலாம். இந்தியாங்கிற தேசம் அதோடைய அரசியல்
நிலையில் நடந்த மாற்றங்கள் வந்து ஒரு விதமாக கவிதைக்குள்ளே நிகழ்ந்திருக்குன்னு பார்க்கலாம். வெவ்வேறு கம்யூனிட்டிஸ், வெவ்வேறு சப்ரஸ்டு கம்யூனிட்டி, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து பிரதிநிதிப்படுத்துகிற கவிதைகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எழுந்தது வந்து 90களுக்கு பிறகு தான். அது பொதுவாக கவிதைகள் எப்படினாலும் இருக்கலாம். கவிதைக்கு, நவீன கவிதைக்கான திருத்தமான இலக்கணம் வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ காணாசு ஒன்று முன் வச்சு சொல்கிறாரு, வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக வேதாந்தம் பேசுகிற கவிதைகள் தமிழ் எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே கவிதைகள் தான். அப்போ 90களுக்கு நடந்த மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ சுயம்பலிங்கம் மாதிரி, என்டி ராஜ்குமார் மாதிரியான ஒரு வருகை வந்து தமிழுக்கு ரொம்ப, தமிழ் கவிதைக்கு வந்து வளம் சேர்த்ததுன்னு சொல்லலாம். அதில் இப்போ அப்புறம் மாடர்ன் போயிட்டு இப்போது ஆத்மனாம் காலகட்டத்திலையும் சரி, தேவதாச்சனும் காலத்தை, அதாவது சமகாலத்தில் இப்போ தேவதாச்சனுடைய இப்போ நீ குறிப்பிட்ட மாதிரி ஒரு நூற்றாண்டை பற்றி ஒரு கவிதை இருக்குது. இந்த நூற்றாண்டோட தூரம் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு நான் போகிறேன், ட்ரெயின் என்னை விட்டு போகிறது, ட்ரெயின் பிடிக்கிறதுக்கும் கேட்குதா? என்ன சொல்கிறீங்க? ட்ரெயின் பிடிக்கிறதுக்கும் இருக்கா? மன அறிஞ்சு நான் எடுத்து என் நூற்றாண்டு. துணியால் வாயை பொத்தி அழுதபடி ஒரு பெண் சாலையில் நடந்து போகிறாள். என் பஸ் நகர்ந்து விட்டது. படிவங்கள் நிரப்பத் தெரியாமல் ஒரு முதியவர் மருத்துவமனையில் திகைத்து நிற்கிறார். என் வரிசை நகர்ந்து விட்டது. தண்டவாளத்தில் ஒரு இளைஞன் அடிபட்டு தண்ணீர் தண்ணீர் என்று கையசைத்து கொண்டிருக்கிறான். என் ட்ரெயின் நகர்ந்து விட்டது. எவ்வளவு நேரம்தான் நான் இல்லாமல் இருப்பது? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம். 21வது நூற்றாண்டு எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம். எனக்கு என்னென்னா, ஒரு அரசியல் கவிதை எழுதணும் அப்படின்னு தோன்றப்போ இந்த மாதிரி எழுத முடியும். இப்போ பொதுவாக வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு ரொம்ப மனரீதியான அகரீதியான உணர்வுகளை சித்தரிக்கிறது பெரும்பாலான ஒரு போக்காக இருந்தால் என்னுடைய ஒரு தப்பு அபிப்பிராயம் இருந்துச்சு நவீன கவிதையை பற்றி. இல்லை, இப்போ ஆத்மனாம் வந்து எமர்ஜென்சியை பற்றி எழுதியிருக்காரு, நெருக்கடி நிலையை பற்றி ஆத்மனோட கவிதை இருக்குது. அது மாதிரி இப்போது யானக்கூத்தன் வந்து கீழ்வெண்மணி பற்றி எழுதியிருக்கிறத நினைவு. வெவ்வேறு பிரச்சனைகள் வந்து கவிதைக்குள்ளே வரும்போது இந்த நூற்றாண்டோட பிரச்சனை, இந்த நூற்றாண்டு பிரச்சனைகளை வச்சு நான் கொஞ்சம் கவிதைகள் எழுதியிருக்கேன். அதில் இந்த நூற்றாண்டு பிரச்சனைகள் எழுதுறதோட வடிவம் எப்படிப்பட்டதுன்னு இந்த தேவதச்சனோட இந்த கவிதையை வந்து உதாரணமாக சொல்லலாம். சமீபத்தில் பார்த்தா 2000க்கு அப்புறம் வந்து எழுத வந்த பெரும்பாலான பேர் இப்போ மலையாளத்தில் அந்த போக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ காஷ்மீரில் நடந்த அட்டாக் பற்றி அவங்க மறுநாளே ஒரு கவிதை எழுதுவாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு நாவல் வந்து எழுதப்படுறதுக்கு காலம் வந்து ரொம்ப நீண்ட காலம். இப்போது அசோகமித்தனுடைய அந்த ஹைதராபாத் பற்றியான நாவல் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து தான் அதை எழுதுகிறார். ஆனால் கவிதைகள் வந்து நம்ம குயிக்காக ரியாக்ட் பண்ண முடியும். ஆனால் பாரதி மாதிரி, நெருடா மாதிரியான மகாகவிஞர்கள் வந்து ரொம்ப சமூக பிரச்சனைகளை ரொம்ப உறக்கமாக அதை கவித்துவத்தோட குறுகிய காலத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழில் வந்து 2000க்கு அப்புறம் அந்த போக்கு வந்து பெரிய அளவில் இருக்குது. நிறையா கவிஞர்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் தமிழ் நவீன கவிதை வந்து தன்னுடைய சங்க தொடர்புகளை வந்து துண்டிச்சுக்கிட்டு, காணாசு முதல்ல சொன்ன மாதிரி அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து மாடர்னாக இருக்கணும், நவீனமாக இருக்கணும்னு அவருடைய சீறு தலை எந்த அம்சமும் இருக்கக்கூடாது, சவுண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து குறிப்பாக மனுஷபுத்திரன் வந்து சுகுமாரன் மனுஷபுத்திரனோட கவிதைகளில் ஒரு இசைத்தன்மை இருக்குது. அது ஒரு தொடர்ச்சி வந்து இப்போ நேரம் இன்றைக்கி 2000க்கு பிறந்த நவீன கவிதைகளில் அதை பார்க்க முடியுது. அதுபோல் இது ஒரு அம்சம் வந்து இந்த 2000க்கு பிறகு வந்ததில் தமிழ் கவிதை வந்து தன்னுடைய சங்க தொடர்பு இதை வந்து புதுப்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதோட இப்போ சங்க கவிதைகளில் இப்போ வெயில் குறிப்பிட்ட மாதிரி அதில் வந்து காலம் பற்றியான, காலம்னா ஒரு வெளியில் இருக்கிற ஒரு விஷயத்தான சித்தரிப்பு வந்து இப்போ அற்றை திங்கள் அவ்வநிலவே அப்படிங்கிற கவிதை வந்து கரெக்டான ஒரு காலத்தை பற்றி நிலாவை வச்சு, நிலாவை இப்போ அந்த நிலாவை தங்கையில் பிடிச்சி அந்த மாதிரி நிறையா தமிழ் பாடல்களில் வந்து நிலா வந்து ஒரு சாட்சி, அந்த நிலாவை சாட்சியாக வச்சு நான் சொல்கிறேன்னு இது வந்து ஒரு காலத்தோட குறியீடு. இது நவீன கவிதைகளில் இருக்குது. இப்போ சங்க இலக்கியத்தோட தொடர்பு வந்து சமீபத்தில் வந்திருக்கு. 2 அம்சம் வந்து நான் பார்க்குறேன். ஒன்று 2000க்கு பிறகு வந்து அது வந்து சங்க இலக்கியத்தோட தொடர்பு புதுப்பித்ததும், அது வந்து அரசியல் ரீதியாக கூர்மையானதும் அப்படிங்கிற 2 விஷயத்தை பார்க்குறேன். நீங்கள் வந்து கவிதைகளை வந்து மொழிபெயர்க்கிறீங்க இல்லையா, ஆங்கிலம்லேருந்து தமிழுக்கு கொண்டு வரீங்க. தமிழினுடைய பாடுபொருள் பரப்பு அல்லது வந்து அதனுடைய எக்ஸ்பிரஷன்
கம்பேரிட்டிவாக எப்படி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க கான்டெம்பரரியாக? அதில் எந்த விதத்தில் நான் மறுபடியும் அந்த அந்த டைம் ஓட்டி தான் கேட்குறேன். எவ்வளோ கான்டெம்பரரியாக இருக்குது? வாட் இஸ் கான்டெம்பரரி? எல்லாருக்கும் வணக்கம். கேட்குது. வெயில் வந்து தமிழ் கவிதைகளுக்கும் ஆங்கில கவிதைகளுக்கும் ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் மாதிரி பண்ண சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி ஒப்பீடு கான்டெம்பரரியாக ஆங்கிலத்தில் வந்து கவிதையோட பரப்பு இன்னும் கொஞ்சம் விரிவாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாடு பொருளை சார்ந்து எந்த லிமிட்டேஷன்ஸும் அவங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதை பற்றி வேணால் எழுதலாம், அது அது கவித்துவமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த ஆங்கில கவிதைகளில் எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து அது ஒரு சர்ச்சையெல்லாம் நிகழ்ந்ததா இல்லை அதுக்கு ஒரு டிசைன் இருக்கா அப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் 80% கவிஞர்கள் பெண்களாக இருக்காங்க ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க. ஸோ அதனால் எனக்கு தமிழ் கவிதைகளை விடவும் ஆங்கில கவிதைகள் என்னால் நிறையா ரிலேட் பண்ணிக்க முடியுது. அப்புறம் அந்த சென்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய தமிழ் சென்சிபிலிட்டியில் வந்து இன்னும் பெண் வெறுப்பு, இந்த பெண் அடிமைத்தனம் இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கான்டெம்பரரியாக எழுதப்படுகிற கவிதைகளில் படைப்புகளே சொல்கிறீங்க. கான்டெம்பரரியாக எழுதப்படுற படைப்புகள்லாம் அவ்வளோ இல்லை, ஆனாலும் அதுவும் இருக்குது. ரொம்ப நுணுக்கி பார்த்தா கண்டிப்பாக அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சென்சிட்டிவிட்டியெல்லாம் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, நிறையா இருக்குது ஆங்கில கவிதைகளில். இதுக்கு ஒரு ரீசன் வந்து, இதுக்கு ஒரு காரணம் அவங்க பெண் கவிஞர்களாக இருக்காங்க அப்படின்னாலும் சொல்லலாம். எனக்கு இப்போதைக்கு கவிதைனா எனக்கு ஆங்கில கவிதைகள் தான் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, என்னால் தொடர்பு படுத்திக்க முடியுது. இது ரொம்ப சேவல் பண்ணையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன ஒரு ஆண்மையவாத ஏரியாவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாத்தையுமே நான் சொல்லலை, ஆனால் நிறைய அந்த மாதிரி நல்ல கவிதை. ஆமாம், நான் நல்ல கவிதைன்னு படிக்கும்போது கூட ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஒரு சின்ன இடத்துல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாமல் இருக்கு. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து நான் ஜெண்டர்டாக சொல்கிறேன். அந்த இடத்த மட்டும் அவங்க கொஞ்சம் அது நான் நினைக்கிறேன் அது போக போக அது சரியாயிடும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை ஒரு விமர்சனமாக சொல்லலை, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ரசனையில் நான் சொல்லுவேன். ஓகே, மைக் வருது. இன்னும் 11 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரமாக கேளுங்க. இப்போ தமிழில் நிறைய பெண்கள் எழுதுகிறாங்க, அந்த கவிதைகள் கூட உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியலையா? இல்லை அது பண்ணிக்க முடியுது, ஆனால் பெண்கள்கிட்டயே கூட நான் சொல்கிறேன், அந்த ஆண்மயம்ங்கிறது ஆண்கள்கிட்ட மட்டும் கிடையாது, ஆண்மயமாக பெண்கள் கூட இருக்கலாம் இல்லையா? தமிழ்ல எழுதுற பெண் கவிஞர்கள் ஆண்மயமா எழுதுறாங்கன்னு சொல்றீங்க. இதோட டேக்கவே, இந்த மீட்டிங்கோட டேக்கவே தான். இல்லை நீங்கள் பொதுமைப்படுத்துறீங்க ரொம்ப. அந்த கூறுகள் நிறையா இருக்கு தமிழ் கவிதைகள்ல அப்படின்னு நான் சொல்றேன். எங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அப்ப இதை சொல்லிட்டு தமிழுக்கு உங்களுக்கு மேட்டர் கிடைச்சிருச்சு. விஜய்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியத்துவமான இந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய, காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய கவிதைகளாக நான் பார்க்குறது என்னென்னா, அவங்க சொன்ன மாதிரி வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது கவிதைக்குள்ளார. அண்ட் இது மாதிரி ஜெண்டர், வர்க்கம் எல்லாமே ஒரு முக்கிய விஷயமாக மாறி இருக்கு. அண்ட் இன்னொன்று பிரதானமாக வந்து இனவரவியல் கவிதைகள். இப்போ தான் கொஞ்சம் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இனவரவியல்ங்கிறது சாதி இலக்கியம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, பண்பாடுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு இப்போ தான் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவு பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் தாண்டி அது ஒரு கண்டிப்பாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட், ஒரு கோட்பாட்டு ரீதியாக. ஆனாலும் இனவரவியல் கவிதைகள் எழுதப்படுகிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு வரவாக நான் பார்க்குறேன். இப்போது குறிப்பாக இது ஸ்டார்ட் ஆனது வந்து உரைமெழுகின் மஞ்சாடி போன்கிற ஒரு கவிதை நூல். ஆமாம், தானு பிச்சாவோட ஒரு கவிதை. அதாவது நகை செய்கிறவருடைய அந்த இனப்பிரிவினுடைய ஒரு அலக்கியலை அவங்களுடைய வாழ்க்கை அதில் பதிவு பண்ணியிருந்தார். அதற்கு பிறகு வந்து ஒரு சவரக்காரனின் கவிதை மயிர்கள்னு ஒரு தொகுப்பு, அது முழுக்க முழுக்க அந்த இனத்தினுடைய ஒரு இதை பிரதிபலிச்சது. இந்த வகை மேலே கொண்டு வரட்ட முடியாட்டும் கூட நான் ஜெயபாஸ்கரனுடைய ஒரு கவிதை உண்டு. முழுக்க முழுக்க அந்த பாத்திரக்கடையில் இருக்கக்கூடிய பாத்திரங்களுடைய ஒளி, அதனுடைய கலர்ஸ், ஈருள், அதை மட்டுமே வச்சு ஒரு ஃபிலாசபிக்கலாக எழுதியிருப்பார். அதை இனவரவியலுக்கு கொண்டு வர முடியாது, பட் அந்த ஒரு குறிப்பிட்ட வகைமை சார்ந்த கவிதைக்குள்ளார அதெல்லாம் கொண்டு வரலாம்.
அப்புறம் தொழில் சார்ந்த கவிதைகள் நிறைய வந்திருக்கிறதா பார்க்குறேன். குறிப்பாக வந்து நான் ஒரு கவிதையை வாசித்து காட்டணும். ஒரு ஓட்டுநர் பணி செய்கிற ஒரு கவிஞர் நிலாக்கண்ணன், நல்லா முக்கியமான கவிஞர் தமிழில், இளம் கவிஞர்களில். அவர் எழுதின ஒரு கவிதை நோயுற்ற வாகனமே அப்படிங்கிற கவிதை. நடுநிலை தாண்டிய வெப்பமானியின் முள் என்னை நடுரோட்டில் வைத்து நடுநெஞ்சில் குத்திற்று. கொந்தளிப்பான இயந்திரத்தின் வடிவத்திலா துவங்க வேண்டும் இன்றைய நாள். நோயுற்ற என் இனிய வாகனமே, நீ எழுப்பிய கரும்புகை பின்னணியில் நம் இருவருக்குமான துர்தேவதைகள் நடனமிட்டார்கள், கவனித்தாயா? உன் சேதாரத்திலிருந்து ஒழுகிய எண்ணெயில் மினுங்கும் வயலின் இன்றைய வருமானத்தின் மீது ஒலிக்கிறது. போகட்டும் விடு, பழுது நிலையத்தில் நிறுத்திவிட்டு திரும்புகிறேன், உனக்கென்ன ஒரு புத்த சிலை போல் நிற்கிறாய் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு பழுதுற்ற ஒரு காரை நிப்பாட்டிட்டு போகிற ஒரு டிரைவருடைய ஒரு துயரமான சித்திரம் அந்த கவிதைக்குள்ளே இருக்குது. இப்படி நிறைய தொழில் சார்ந்த கவிதைகள் வந்து நான் வந்திருக்கிறதா பார்க்குறேன் கவிதைக்குள்ளே. அப்புறம் மிக வித்தியாசமான வடிவங்களில் கவிதை வந்திருக்கிறதா பார்க்குறேன். குறிப்பாக வந்து ஜான் சுந்தர் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதை வந்து 2 வரி படிமங்களுக்கு ஒருக்க இளையராஜாவுடைய ஒரு ஆலாபனை வரும். ஒரு கவிதை வரி இருக்கும். ஒரு டீ கடையில் போய் நிற்பாங்க. ஒரு சும்மா எக்ஸாம்பிள் நினைவில் இருக்கிறத சொல்கிறேன். ஒரு டீ கடையில் போய் நிற்பாங்க. அவன் அந்த பாலை வந்து ஆற்றுவான் கரண்டியை வச்சு. அது ஆற்றும் போது எப்படி இருக்கும்னா, அது ஆற்றுக்குள்ளே படகு துடு போடுற மாதிரியே இருக்கும். அதை பார்த்தோன்னே இவருக்கு தோறும் ஆஹா ஓஹோ ஏ ஹே தனதந்த தானா அப்படி எழுதியிருப்பார். இப்படி அதுக்கு அடுத்து போக விஷுவல் போக போக அவருக்கு அந்த கவிதை முழுக்கவே மியூசிக் இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் எழுதியிருக்கார், மதிக்குமார் தாய்மானவன் ஒருத்தருடைய கவிதை, ரொம்ப முக்கியமான கவிதை. வடிவ ரீதியாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து ஏனோ வானிலை மாறுதின்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், 2 பேரும் உருண்டு விழுவாங்க, அந்த பாட்டு ஒலிக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து இந்த கவிதை தொடங்குது. காலத்தை இசைத்தல் இந்த கவிதை தலைப்பு. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, அந்த ஹாவின் வளவளப்பில் நெடுஞ்சாலையை கடந்திருக்க கூடாதுதான். அதனால் என்ன, எங்கிருந்தோ வந்த ஓர் அதிவிரைவு அதிசயம் மீதி வாழ்வை தூக்கி எறிகிறது. ஏதோ சுகம் உள்ளூருதே ஒலிக்கும் போதுதான் காற்று எவ்வளவு அழகாக என்னை தூக்கிச் செல்கிறது. காற்றில் செல்லும் காற்றாக மரங்களை கடந்து, கட்டிடங்களை கடந்து, அன்பிலாமைகளை கடந்து செல்கிறேன். மீண்டும் ஒலிக்கிறது, ஏதோ சுகம் உள்ளூருதே. இம்முறை உள்ளூர்தில் இன்னும் அதிக நெஞ்சுறுகள். சரணங்களுக்கிடையே வருடும் புல்லாங்குழலின் மூச்சுக்காற்று மரணத்தின் தாலாட்டிசைக்கும். அடுத்த சரணத்தில் மண் நோக்கி தவழ்கின்றேன். சாலையின் இருமருங்கிலும் பூக்களின் மடி. எத்தனை காலம்தான் பூக்களை கிள்ளி பிணங்களில் தூவுவது? புது வாழ்க்கை தந்த வள்ளலி. இப்படித்தான் முடிகிறது அந்த பாடல். அந்த பாடலை அப்படித்தானே முடிக்க முடியும். இந்த வரி மட்டும் மனுஷபுத்திர வரி மாதிரி இருக்கு. ஆனால் அந்த கவிதை அப்படி முடியுது. ஸோ இந்த கவிதை ஒரு கான்டெம்பரரி கவிதையை எவ்வளோ தூரம் முன்னோக்கி செல்லும் அப்படிங்கிறதுல விவாதத்துக்குள்ளே நான் வரல. பட் ஒரு விதமான விளையாட்டை செய்யுது கவிதைக்குள்ளே. இப்படி எழுதுனா என்ன அப்படிங்கிற ஒன்றை தருது. ஸோ கவிதைகள் இப்படி தன்னுடைய எல்லா வரையறைகளையும் இலக்கணங்களையும் உடச்சிக்கிட்டு நகர்ற போக்கும் கூட இந்த காலத்தின் முகமாக அது தன்னை தேர்ந்துக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ விஜயகுமார்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் இந்த காலகட்டத்தினுடைய ஒரு புதிய கவி இல்லையா? ஒரு வகையில் நீங்கள் ஒரு முகம். நீங்கள் இந்த காலகட்டத்தினுடைய ஒரு முக்கியமாக கவியாக அல்லது இந்த காலகட்டத்தின் கவியாக உங்களை உணர்கிறீர்களா? ஏன் உணர்கிறீர்கள்? காரணம் வேணும். இல்லை, செஷன் டைம் முடிச்சிருக்கலாம். இல்லை, நான் அவர் கேட்ட கொஷின்லேருந்து சரி நமக்கு இப்படி தான் கொஷின் வரும், நான் மண்டையில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி உருட்டிடலான்னு பார்த்தா நான் முக்கியமான கவியாக தான் எனக்கு கருதுவேன். ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்க எல்லாரையும் வாசிச்சுட்டு எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்குது. நான் எதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணணுங்கிறது என் கையில் ஆல்ரெடி ஒரு சிலபஸ் இருக்குது. அதை தெளிவாக இது பண்ணால் போதும். போலவே இப்போ காலம் பற்றி பேசுகிறப்ப
சங்க காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் இப்போ இருக்க கவிதையில் வந்து என்ன காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சங்க காலத்தோட சித்திரங்கள் வந்து யார் யாருக்கு சொன்னதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து இப்போ படிக்கிறீங்க, அது காலம் கடந்து படிக்கப்படுதுன்னு வச்சுக்கலாம், இல்லை அப்போ அதை யார் படித்தாங்கன்னு தெரியாது. அடுத்து வந்து பக்தி மரபில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு மேலே அந்த இல்லாத ஒரு ஒருமைன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்மளோட எல்லைகளை விரிவாக எழுதுறது, காமத்தையோ நம்மளோட எதையோ இங்கே இருக்க சக மனிதனை குறித்து எழுதுனா பிரச்சனை ஆகிடுமேங்கிறதுக்காக கடவுளை நோக்கி பாடப்பட்டதாக வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் சொன்ன அந்த சமூகத்துக்கான கவிதைகள் வரப்ப நான்னு அது வந்து ஒரு கவிதை வந்து குழு சுட்டலாக தான் அப்படின்னு வருது. ஆனால் இப்போ நவீன கவிதைகள் தான் சமூக பிரச்சனையை எழுதினாலும் உரையாடல் தன்மையில் ஒரு வாசிக்கிற ஒருத்தங்கிட்ட நீன்னு நேரடியாக உரையாடக்கூடிய ஒன்றா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் இங்கே வந்து நம்ம வந்து சமூகத்தில் வந்து இல்லை பொதுவாக எதெல்லாம் பயப்படுவோமோ அது அந்த அந்தரங்கத்தை எல்லாத்தையும் பரிசீலிச்சிக்கும் ஒரு இடமா நவீன கவிதைகள் இப்போ நகர்ந்திருக்கதா நினைக்கிறேன். இப்போ இது எழுத முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எழுதிட முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இப்போ உண்டு. அப்புறம் அந்த ப்ரோஸ் ப்ளஸ் போய்ட்ரி அந்த இது வந்துருச்சு. எல்லா வதையும் வடிவ ரீதியாகவும் இப்போ வந்து இதாக இருக்குது. இப்போ இசைமைன்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் எப்படி சொன்னாலும் கவிதைக்கு அடிப்படையான ஒரு இசைமை தேவை. இப்போ மொழி அடிப்படையில் எழுதப்படுறப்ப அது ஒரு எடிட்டிங் தான். நம்ம பேசுகிற மாதிரி நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையுமே அப்படியே எழுதிட மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக எழுத்துங்கிறப்போ ஒரு எடிட்டிங் வரும். போலவே கவிதைங்கிறப்ப என்ன கேட்டால் எப்படி கவிதை டிஃபைன் பண்ணால் உங்கள் மைண்ட் அது ஏதோ ஒன்றுன்னு எடிட் பண்ணதா இதுதான் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது தெளிவாக வெளியே வந்துடும். இன்னொன்று வேறு எந்த காலகட்டத்தை விடவும் இப்போ தான் மோசமான கவிதைகள் நல்ல கவிதை எதுனாலும் நிறைய எல்லாருக்குமே அதை வந்து ஒரு ஃப்ரீடமாக ட்ரை பண்ணி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நீங்கள் அது ஒரு முன்ன வந்து அது வந்து ஒரு குழு சார்ந்தோ இல்லை அதுக்கப்புறம் வந்து இது சார்ந்தோ இல்லை ஒரு வடிவம் சார்ந்தோ ஏதோ ஒன்றில் அது வந்து கன்ஸ்ட்ரக்டடாக இருந்து இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்தால் பெட்டர், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இல்லாட்டாலும் இல்லை, யார் எழுத வந்தாலும் இங்கே வந்து கவிதை எல்லாத்தையும் அனுமதிக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் இல்லை, முடிஞ்சு அவ்வளோதான். இல்லை அவர் எடிட்டிங் பற்றி சொன்னார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, மண்குதிரை நீங்கள் வந்து உங்களுடைய கவிதைகள் எழுதும்போது பயப்படாத. இப்போ நான் இடையில நானும் மனுஷன் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டாபிக் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருந்தோம். நம்ம மூளை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சென்சார்ஷிப் பண்ணப்பட்டிருக்கு இந்த சமூகத்தால், பல்வேறு அமைப்புகளால் நம்ம மைண்டில் வந்து ஆல்ரெடி ஒரு சென்சார்ஷிப் இருக்குது ஆல்ரெடி. அதை மீறவே முடியல எவ்வளோ ட்ரை பண்ணாலும். என்னவே பயங்கரமாக எழுதுகிற, பயங்கரமாக நீ இது விதிகள்லாம் உடச்சி எழுதுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கே அப்படிலாம் தோணலை. நான் என்னுடைய மைண்டு எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணதில்லை, அதுக்கு என்னால் நான் எழுதலை. உண்மையிலே அதில் சென்சாரோட தான் எழுதுகிறேன். உனக்கு அந்த மாதிரி ஒரு சென்சார்ஷிப் இருக்கா? எழுதும்போதே அது ஒரு பிரச்சனையாக இருக்கா? உன் மைக்கை எங்கே போட்ட நீ? சரி கொடுங்க. கேட்கலையா? கேட்குதா? சரி சரி, ஓகே ஓகே. இல்லை எனக்கு அப்படி தோணலை, சுதந்திரமாக தான் எழுதுகிறேன் நான். என்ன மாதிரி தணிக்கை சொல்கிறேன்னு புரியல எனக்கு. இல்லை, நினச்சது எல்லாமே உன்னால் சுதந்திரமாக எழுத முடியுது, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மொழியில் இல்லை வடிவத்தில் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது என்னென்னா இப்போ சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து அது எழுதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்னோட பர்சனலாக எழுதும்போது பிரச்சனை இருக்குது, ஒரு தணிக்கை இருக்குது. குடும்பத்துக்கு பயப்படுற வம்பளை எடுத்து விடக்கூடாது அப்படியா? இல்லை என்ன சொல்ல, அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து நியூடாக்கி போயம்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு சிக்கல் இருக்குது. இல்லை, இப்போது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப கான்ட்ரவர்சியல் தான் அது. ஓவியாவோட ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியாயிடுச்சு ஒரு நாள். அன்றைக்கி வந்து மனுஷ் ஒரு போயம் எழுதினார், இந்த ஆண் சமூகமே ஏன் இப்படி இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதினார். அது நல்ல கவிதையும் கூட தான், இறுதியில் கொஞ்சம் அந்த கோஷங்கள் இருக்கும், மற்றபடி அது ஒரு நல்ல கவிதை தான். அதை படிச்சுட்டு நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நாம் அவ்வளோ நல்லவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்துச்சு. இப்போ இந்த மேட்டரில் நம்ம ஒரு போய்ட்டாக என்ன எழுதுறதுன்னு எனக்கு பெரிய ஒரு குழப்பமே ஆயிடுச்சு. அப்போது எனக்கு நேரம் இல்லை, ஒரு சின்ன கவிதை மட்டும் எழுதினேன். இறந்த பெண்ணுடலை குளிப்பாட்டுகிறார்கள், அதை மறைந்திருந்து நான் பார்த்த பொழுதுதான் கவிதை என்னை கையுங்களவமாக பிடித்தது அப்படின்னு ஒரு கவிதை எழுதி போஸ்ட் பண்ணேன். முடிந்த அளவுக்கு இதுக்குள்ளார கொஞ்சம் நேர்மையாக இருக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவரும் அப்படி எழுத முடியும், அவர் சில பிரச்சனைகளால் அவர் எழுத முடியாமல் இருக்காது. அது ஒரு பணி சார்ந்து நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு. அந்த காரணங்களை உனக்கு இருக்கா? இல்லை, இப்போ நான் இந்த கவிதை இருக்கு இல்லையா, என்னோட அந்த
தொகுப்பில் இருக்க முதல் கவிதை இருக்குல்ல, அவர் ஆமாம் எலக்ட்ரிட்டைன் பிச்சைக்காரனை போல, கூட்ட நெரிசல் பெண்களை தீண்டும் பொறுக்கியை போல, இது எழுதல எனக்கு சிக்கல் இல்லை. அப்புறம் உள்ளே அந்த மாதிரி ஒரு குடும்பத்து பெண் தன் முந்தானையை அவிழ்க்கிறாளுங்கிற வரி இருக்குது, அந்த மாதிரி எழுதல சிக்கல் இல்லை. இந்த தணிக்கைங்கிறது வந்து நாம் வெளிப்பட்டுருவோம் அப்படிங்கிறது இல்லை. இந்த பர்சனல் வந்து கவிதைக்கு என்ன மாதிரி, அதில் எனக்கு எப்போவுமே சிக்கல் இருக்குது. கவிதை என்ன பயன் தருதுன்னு சொல்லுங்கள். கவிதையை அது பயன் தருமா அப்படிங்கிறது அந்த தணிக்கை இருக்குது. இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்த விஜய் சொன்ன மாதிரி ஏற்கனவே படித்த கவிதைகள் பற்றி கவிதைக்கான ஒரு இலக்கணம் நம்ம மனசு உருவாக்கிடுது, அந்த ப்ராசஸ் உள்ளே நடந்துருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயம் எழுதும்போது இது என்ன தேவை அப்படிங்கிற ஒரு தணிக்கை தேவைப்படுது. நம்ம இப்போ சமூக விஷயங்கள் சொல்லும்போதோ நம்மளோட பர்சனலான மற்ற விஷயங்கள் சொல்கிறதுல எனக்கு சிக்கல் கிடையாது. இது மாதிரி விஷயங்களில் ஒரு சிக்கல் ஒரு பயன்பாட்டு தணிக்கை இருக்குது. பயன்பாட்டு தணிக்கை கவிதைக்கு அது என்ன, பொதுவாக கவிதை எழுதுகிற பற்றியே எனக்கு அவநம்பிக்கை இருக்குது. எது கவிதை எழுதுங்கிற ஒரு அவநம்பிக்கை இது ரொம்ப பிரமாதம். அதனால் இது சரி, நீங்கள் இந்த தணிக்கைன்னு நீங்கள் சொல்லும்போது அது பெண்களுக்கு நிறையாவே இருக்குது உள்ள. இது நம்மளாக எழுதுகிற கவிதையை தவிர இந்த மொழிபெயர்ப்பு பண்ணுற கவிதையில் கூட இப்போ சார்ல்ஸ் புக்கோஸ்கியோட ஒரு கவிதையை நான் மொழிபெயர்ப்பு பண்ணி போட்டேன். அதில் ஒரு வார்த்தை வந்தது. அந்த ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணதுக்காக இது மொழிபெயர்ப்பு நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்பாக்ஸில் எத்தனை பேர் வந்து இந்த கவிதையை நீங்கள் ஏன் போட்டீங்க, உங்களுடைய உங்களுடைய மரியாதை கெட்டு போகுது, இப்படியெல்லாம் நிறைய தேவையில்லாத நமக்கு அட்வைஸ்கள்லாம் நிறைய வந்தது அதுக்கு. மற்றபடி எனக்கு தெரியல, நம்ம வந்து ஆண்டாள் வந்து திருப்பாவை இல்லை, அது என்னது, அது திருவம்பாவை கிடையாது, ஆண்டாள் எழுதினது நாச்சியார் திருமொழி. அந்த நாச்சியார் திருமொழியில் இந்த அவங்க அந்த காலத்தில் இருந்த அந்த சுதந்திரம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க எழுதியிருக்காங்க, ஆண்டாள் எழுதின கவிதையில் வருது, இந்த உடல் மாதவனுக்கு மட்டும்தான், அவனுக்கு இல்லை அப்படின்னு ஆகும்போது என்னுடைய மார்பை நான் ஒரு கிழங்கென திருகி கீழே போட்டுருவேன், தூர போட்டுருவேன் அப்படின்னு அவங்களால எழுத முடிஞ்சிருக்கு அவங்களுடைய காலத்துக்கு. அது ஒரு பெண்ணு அப்படின்னு அது பெண் இல்லை, அது ஒரு ஆணே எழுதின கவிதைகள் அப்படின்னு கூட சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அது ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணின் பேரில் எழுதப்பட்டது, ஒரு பெண் தன்மையோடு எழுதப்பட்டது. அப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு உடல்ல இந்த சுதந்திரத்தோட கவிதை எழுதியிருக்காங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, அவங்க வந்து ஒரு பத்தினி தன்மையை அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ரொம்ப அழகா. அண்ட் ரெண்டாவது அது கடவுள் பக்தி இலக்கியமா மாறுது. அது நிறைய நான் நினைக்கிறேன் நிறைய பெண்கள் வந்து அப்போ ஒரு மனிதன் அப்படிங்கிறத சுட்ட முடியாத ஒரு காரணத்துக்காக கடவுளை அந்த இடத்துல வச்சு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க உடல் மேலே அவங்களுக்கு ஒரு ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குல்ல, அந்த ஒரு ஏஜென்சி இப்போ நம்ம பெண்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. கண்டிப்பாக இல்லை, அதெல்லாம் எழுதுகிறாங்க, அதெல்லாம் விமர்சனத்தை தாண்டி எழுதுகிறாங்க. அப்போது அதை வந்து ஒரு கடவுள் பக்தி லிட்ரேச்சராக அதை வச்சுருந்த அந்த ஒரு காலத்தில், அப்போ அது நார்மலாக தானே இருந்திருக்கணும் அந்த காலத்தில். இல்லை, அதில் ஒரே ஒரு விஷயம்ன்றதா, அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் சோஷியல் மீடியா வேர்ல்டில் இப்போ எழுதுறதுக்கான ஸ்பேஸ் நிறையா இருக்குதா நம்ம நம்புகிறோம். ஸ்பேஸ் தான் நிறையா இருக்குது. ஆனால் எதை எழுதணும் எழுதக்கூடாதுன்ட்டு நிறைய கல்ச்சுரல் ஃபோர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. லிட்ரேச்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரேச்சரை படிக்கிற ஆளுக்கு இப்போ பக்தி மூமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கல்ச்சரில் இருக்கவன் தான் அந்த லிட்ரேச்சரோட கனெக்ட் ஆகிறான். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காமன் மேன் வேணாலும், எந்த ஐடியாஸ் உள்ள ஆள் வேணாலும் ஒரு லிட்ரேச்சரை கையில் எடுத்து பேச முடியும். அவனுக்கு லிட்ரேச்சரோட நுவான்சஸ் எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அவன் டைரெக்டாக அந்த கண்டென்ட்டை வந்து தொடரான். வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு செக்ஷுவாலிட்டி பற்றின ஒரு விஷயம் இருக்கப்போ அது வெறுமனே செக்ஸ் மட்டும் அதில் இருக்கிறதில்ல, வாழ்வியலுடைய மொழியினுடைய பல கூறுகளோடு வருது. ஆனால் ஒரு எரோட்டிக் கண்டென்ட்டாக மட்டும் ஒரு காமன் மேன் பார்ப்பான் வந்துட்டு, அந்த எரோட்டிஸை மட்டும்தான் அவனுக்கு தெரியும் வந்துட்டு. அப்போ என்ன பண்ணுறான், அவனுடைய கல்ச்சுரல் வேல்யூலேருந்து இதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை எழுதுறதுக்கு எந்த சோஷியல் மீடியா ஸ்பேஸ் கொடுக்குதோ அது உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையும் அதுவே கொடுக்குது வந்துட்டு. அப்போது படிப்படியாக நம்ம மூளை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஆளாகுது. அடுத்த வாட்டி இதெல்லாம் எழுத வேண்டாம், அடுத்த வாட்டி இதை கவனமாக தவிர்ப்போம், இந்த பிரச்சனையை நான் சொல்லுங்கள் டைரெக்டாக சொல்லாமல் அது இந்த மாதிரி சில இந்த இன்பாக்ஸில் வர அட்வைஸுகள் நான் உங்களுக்கு வந்து இல்லை டைரெக்டாக எழுதுகிறாங்க. என்னுடைய சில கவிதைகள்லாம் எடுத்துகிட்டு
ட்ரால் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா ட்ராலிங்கிறது அது ரைட்டர்ஸோட லைஃப் மேலே இருக்குது, ரைட்டிங் மேலே இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ இவர் கார்த்திகை பாண்டியன் வந்து ஒரு கதை மொழிபெயர்த்திருந்தார். நீங்கள் சொன்ன அதே மாதிரி ஒரு பிரச்சனை. அதில் காமன் மேன் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அதை என்னால் முழுமையாக பப்ளிஷ் பண்ண முடியல. ஒருத்தர் வந்து அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கோர்ட்டுக்கு போக முடியும். இன்றைக்கி அதெல்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில். நீதிமன்றத்துக்கு போக முடியும், வீட்டில் வந்து கல்லறிய முடியும், ஒரு பத்திரிகை ஆஃபீஸை வந்து அட்டாக் பண்ண முடியும். இவ்வளவு தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல் கண்ட்ரோலிங் வந்து, ஏன்னா மல்டிபிள் ஃபோர்ஸஸ் இன்றைக்கி உள்ளே வர்றாங்க. இலக்கியத்தோட சம்பந்தமே இல்லாத, இலக்கியத்தோட நுவான்சஸே இல்லாமல் நம்ம காலத்தின் மேலே ரைட்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் அதுதான். ஒரு ஜாதி பேரை சொல்லி நீங்கள் ஒன்று எழுத முடியாது, ஒரு மதத்து பேரை சொல்லி நீங்கள் ஒன்று எழுத முடியாது. ஒரு ரியல் இஷ்யூவை விமன் பற்றின விஷயங்களுமே கூட அப்படி தான். அப்போது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்னு இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ங்கிறத ஒவ்வொரு ஆளுமே தன்னுடைய நிலையிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு ரைட்டர் மேலே. எனக்கு எழுக்க போய் இதை எழுதலாமா வேணாமா, இது யார் யாரையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும், இது யார் யாரெல்லாம் இதனால் எரிச்சலாவாம் இங்கிற ஒரு கண்டிஷனிங் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா. இந்த கண்டிஷனிங் வந்து ரைட்டருடைய அந்த ஃப்ரீடத்தை கிட்டத்தட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. அது ஏன்னா நான் என்னுடைய ரைட்டிங்கினுடைய சுய பரிசோதனையிலேருந்தே அதை சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதை என்னால் இன்றைக்கி எழுத முடியல. அந்நியநலத்தின் பெண் தொகுப்பில் எழுதின கவிதைகள் இன்றைக்கி என்னால் எழுத முடியல. அன்றைக்கி சோஷியல் மீடியா அவ்வளோ ப்ரெஷரைஸாக இல்லை, இன்றைக்கி இருக்குது வந்துட்டு. அதனால் வந்து இந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்க ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போ புத்தகத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது அவ்வளோ பெரிய கவனம் பெறதில்லை. எவனாவது தேடி கண்டுபிடிச்சி பெருமாள் முருகன் மாதிரி ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் தான் உண்டு. ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதை எழுதினாலும், இன்ஸ்டாவிலையோ ஃபேஸ்புக்லேயோ வந்தாலும், அது கொஞ்சம் வந்து எவனுக்காவது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் உங்களுக்கு எந்த நெருக்கடியை வேணாலும் அவனால் ஏற்படுத்த முடியும். இதை இன்றைக்கி நான் ப்ராக்டிக்கலாக நான் அதை பல தடவை எதிர்கொண்டிருக்கேன். இதை அதுக்கான இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எப்போவுமே பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் தானே. அதனால் இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, எனக்கு மரண தண்டனை கேட்டதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். இல்லை, எனக்கு ஒரு கவிதை படிக்கணும், ஒரு டிரான்ஸ்லேட்டட் கவிதை. அவங்க பேர் இந்த பெஹல்காமில் உள்ள அந்த தீவிரவாத தாக்குதல், அதுக்கு மத்தியில் அவங்க அத்தர்ஜியா, அவங்க ஒரு இந்தியன், காஷ்மீரி. அவங்க இந்தியன்னு சொல்லக்கூடாது, காஷ்மீரின்னு சொல்லிப்பாங்க. கொலராடோ பல்கலைக்கழகத்தில் ஒரு முனைவர் பட்டம் பெற்று அங்கேயே வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் ஜெண்டர் இதை பற்றியும் பேசுகிறாங்க. அவங்க ஒரு கவிதை, அவங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப அழகான கவிதைகள் நிறையா எழுதியிருக்காங்க. அத்தர்ஜியா அவங்க பேர். ஒரு கவிதை காயம்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. சில வேளைகளில் மருந்தை புறக்கணிக்க வேண்டியுள்ளது, காயம் அழுகி சீழ்பிடிக்க வேண்டியுள்ளது, ஆற்று வெள்ளம் போல அது வழிந்தோட வேண்டியுள்ளது அந்த சீல். என் அம்மாவின் மடி, உன் கண்கள் மற்றும் என் வீட்டின் பக்கத்து கசாப்பு கடைக்காரனின் கைகள் எல்லாம் ஒரு சேர வலுவிழக்க வேண்டியுள்ளது. ஆறு உன்னை சபிக்க வேண்டும். பெயர் தெரியாத கல்லறைக்கு குழி பறிக்க அனுமதிக்காத வண்ணம் இந்த நிலம் கல்லாக இறுக வேண்டும். அங்கு போன பின் தூசி படிந்த வெள்ளம் வடிந்த அந்த நகரத்துள் உன்னை காதலனாக கூட்டிச் செல்வேன். முள்வேலிகள் இல்லாத அந்த நகரத்துள் தலை நிமிர்ந்து கை கோத்து காதலர்களாக அக்காயத்தின் விளிம்புகளில் உலா வருவோம். அதுவே மருந்தாக இருக்கக்கூடும். இப்போ நான் நிறைய படிக்கிறது அவங்களுடைய கவிதைகளை தான். அவங்க வந்து அந்த அந்த நிலவியல், காஷ்மீரோட நிலவியலும் அங்கே உள்ள பெண்கள், அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ரெசிஸ்டிங் டிஸப்பியரன்ஸ். நாங்கள் காணாமல் போகிறவங்களைய பற்றின ஒரு போராட்டம். பெண்கள் வந்து ஒரு போர் சூழலில் பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றின நிறைய கவிதைகள் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த கவிதை எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது, அதனால் அங்கே சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். நன்றி. இந்த பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, நான் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்ததில் முக்கியமான ஒரு கவிதை இருக்குது, வாசிக்கலாம் போகிறதில்ல. பிரமிழுடைய E=MC² கவிதையை தான் நான் காலம் அப்படின்னோடனே அந்த கவிதையை வாசிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். ஆனால் அந்த கவிதையிலேருந்து ஆரம்பித்து அந்த கவிதையினுடைய இன்டர்பிரிட்டேஷன் அதுக்குள்ளே போனால் தாங்குமா, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதுலாம் என் மைண்டில் ஓடிச்சு. ஏன்னா காலம் பற்றி எழுதப்பட்ட மிக கவித்துவமான, தத்துவார்த்த, அரசியல் பூர்வமான
அறிவியல் பூர்வமான ஒரு மிகச்சிறந்த கவிதை அது. இடம் பொருள் ஏவல் கருதி இந்த உரையாடல் நிகழ்ந்திருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கேயே வேறு ஊரில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷபுத்திரன் வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் இந்த மாதிரி அரசாங்கத்தில் இது பண்ணி ஒரு பெரிய நிகழ்வு நடத்தினார், நேரம் கொடுத்தாரு, மேடை போட்டார். ஆனால் சாதாரணமாக 2 கவிதையில் வாசிச்சுட்டு சாதாரணமாக 2 விஷயங்களை பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. அதனால் இது சொல்ல வேண்டியிருக்கு. தீவிரமான உரையாடலுக்கான நேர போதாமையால் கமர்ஷியலான ஒரு உரையாடலோடு இந்த உரையாடல் நாங்கள் முடிச்சுக்கிறோம். கரெக்டு தானே? தத்துவம், சித்தாந்தம், கவிதை, கதை, கட்டுரை, நாவல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் உட்காருங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவு பெறாது, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதனால் ஒரு சில நிமிடங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க. இப்போ பேசியிருக்கக்கூடிய 5வது அமர்வின் கவிதைகள் காட்டும் காலத்தில் ரொம்ப நிறைய விஷயங்களை ஆழமாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நினைவு பரிசு வழங்கப்படுகின்ற தருணம். கவிஞர் வெயில் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். தொடர்ச்சியாக கவிஞர் மண்குதிரை அவர்களுக்கு, கவிஞர் அனுராதா ஆனந்த் அவர்களுக்கு, நிகழ்வின் நிறைவாக கவிஞர் சோ விஜயகுமார் அவர்களுக்கு, எனக்கா நானே போய் வாங்கி ரொம்ப ஒரு நிறைவான அமர்வு. வெயில் சொன்னார் வந்து நேரம் போதாமையான கமர்ஷியலாக பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படி ஒன்றும் கமர்ஷியலாக இல்லை. அது வந்து நம்ம எல்லா உரையாடலையும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதான் நம்முடைய கடைசி உரையாடல் மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்க விஷயங்களை ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம சில ஒரு புது புது கோணங்களில் நம்ம பேசுகிறோம். நம்ம நாளைக்கு இதை பேசுவோம், அடுத்த வாரம் பேசுவோம், அடுத்த வருஷமும் பேசுவோம். ஆனால் உரையாடுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அமர்வில் இந்த மொத்த செஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ரியாலிட்டி ஒன்று பார்க்க முடிஞ்சுது, அல்லது இலக்கிய யதார்த்தம்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா பற்றி பேசுகிறப்போ, ஏஐ பற்றி பேசுகிறப்போ இந்த அரங்கு ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் ஃபுல்லாக இருந்தது. கவிதை பற்றி பேசுகிறப்போ எப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. அது அவ்வளோ பேர் தான் எப்போவுமே காலங்காலமாக இருந்திருக்காங்க. அது ஒரு கவிதைக்கும் கூட நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கவிதை அவர் என்ன நினச்சாலும் அதை அவர் கமர்ஷியல் பண்ண முடியாது. அது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். இன்னொன்று, நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இந்த 5 பொருள்களுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ லைவ்லேயே அது இருக்குது, சுருதி டிவியில் நாளைக்கு போடுவாங்க. நீங்கள் திரும்ப கேட்குறப்போ நிச்சயமாக அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனை இன்றைக்கி வந்திருந்த எல்லா கெஸ்ட்டுங்களுமே உருவாக்குனாங்க. இது ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் பேசிட்டு போகிறதுன்னு இல்லாமல் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. நான் கூட இடையில பேசுனதுங்கிறதே வந்து நம்ம இந்த இன்ட்ராக்ஷனுக்கான மூடை ஜாஸ்தி பண்ணணுங்கிறத. நம்ம நிறைய சண்டை போடணும், நம்ம வந்து நிறைய சண்டை போடணும். வந்துட்டு இங்கே மேடையில் பேசிட்ட எல்லாரும் கூடவுமே எனக்கு பேசி சண்டை போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. எனக்கு நேர பற்றாக்குறை காரணமாக எனக்கு குறைவான சண்டையை போட வேண்டியிருந்தது. பேசி தான், அதாவது ரமேஷ் பிரேதனோட ஒரு கவிதை வரி இருக்குது, பேசித்தான் நாம் பெரியவர்களாகிறோம் அப்படின்ட்டு. நம்ம நிறைய பேசணும், நிறைய உரையாடணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அந்த விதத்தில் இந்த நிகழ்வுங்கிறது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் மெமரபிளான ஒன்று. எவ்வளவோ இலக்கிய கூட்டங்கள், எவ்வளோ நானே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், நானே பேசியிருக்கேன். ஆனால் கூட இவ்வளவு வெரைட்டியான ரைட்டர்ஸ் அல்லது லிட்ரரி ஆக்டிவிஸ்ட்டுங்க ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரேரான தருணம். வேறு ஆடியன்ஸ்க்கு வேறு பேசுவாங்க. இன்றைக்கி மொத்தமாக நீங்கள் பாருங்கள், எல்லாமே வெவ்வேறு தளங்களில் இயங்குறவங்களாக இருந்தால் கூட தமிழ் இலக்கியம், மொழி சார்ந்த அக்கறை, இந்த ஒரு மிகப்பெரிய பரப்புக்குள்ளே இவங்க எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக வேலை செய்கிறவங்க தான் இதில் இருந்தாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ இவ்வளவு நேரம் 10 மணி ஆக போகுது, நீங்கள் எல்லாமே நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க.
இது வந்து தொடர்ந்து செயல்படுறதுக்கான, நான் நன்றியெல்லாம் சொல்ல போகிறதில்ல, அது இப்போ ஃபார்மலாக சொல்லுவாங்க, தொடர்ந்து செயல்படுறதுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் வேறு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம், எப்படி இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அது தருது. அந்த விதத்தில் முக்கியமாக இப்போ ஆர்ஜே ஆனந்தி எல்லாம் முதல் முறையாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து பொதுவாக ஆர்ஜே ஆனந்தி போன்றவர்கள் வந்து ஒரு முக்கியமான பணியை செய்கிறாங்க. என்னென்னா, இது வரைக்கும் லிட்ரேச்சருங்கிற ஏரியாவுக்குள்ளேயே வராத ஆடியன்ஸ் இருக்காங்க நிறைய பேர். இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசுல சிறு பத்திரிகைகள், புத்தகங்கள், லைப்ரரி இப்படி படித்து வளரக்கூடிய ஒரு ஆட்கள் ஒரு 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 பகுதி இருக்காங்க. திடீர்னு ரேண்டமாக ஒரு புக்கை பற்றி கேள்விப்படுவாங்க, ரேண்டமாக ஒரு கவிதையை பற்றி கேள்விப்படுவாங்க, அதை பிக் பண்ணி அவங்க புத்தகத்துக்கு வருவாங்க. இப்போ நான் வந்து புத்தக கண்காட்சிகளில் பார்த்திங்கன்னா, நான் சந்திக்கிற புதிய வாசகர்களில் 90% நான் அவங்களோட கவிதையை புக்கில் படித்தேன்னு சொல்லி வந்தவங்களே கிடையாது. நான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஒரு கவிதையை பார்த்தேன், ஒரு கார்டு பார்த்தேன், ஒருத்தவங்க வாங்கிச்சாங்க, உங்கள் புக்கை ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணாங்க. அவங்க அந்த இன்ஸ்டாவோடு நிற்கிறதில்ல, அதில் வந்து ஒரு 20-25% வந்து புத்தகங்களை தேடி வர்றாங்க. இது இன்றைக்கி வந்து நடந்திருக்கக்கூடிய பெரிய சேஞ்சஸ். இப்போ நானும் வெயில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் முக்கியமாக ஆக்டிவாக இருக்குது. ஆனால் நான் ஒரு எழுத்தாளனே தன்னை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்க முடியாது. அப்படி யாராவது சொன்னால் அது தவறான ஒரு கருத்து. அது அவங்களுக்கு ப்ரொமோட்டர்ஸ் வேணும், எடுத்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் வேணும். அப்போ தான் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இப்போ நான் போய் என் கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்னா அது எனக்கே நாராசமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் இன்னொருத்தர் அதை வந்து ஒரு என்த்துவாக எடுத்து அப்படியே சொல்கிறப்போ வந்து ஒரு நியூ ரீடர், அவன் இது வரைக்கும் ஒரு புக்கு கூட படிச்சிருக்க மாட்டான், அவன் அதுக்குள்ளே வரான் வந்துட்டு. இந்த மாற்றத்தை நிறைய ரைட்டர்ஸ் இன்னும் புரிஞ்சிக்கல. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்கள ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக, அதாவது புத்தகங்கள் இலக்கியம் சார்ந்து உருவாக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களுக்கெல்லாம் ஆர்ஜே ஆனந்தி போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய ஆதர்சம். இப்போ இமயம் வந்து இன்றைக்கி இந்த விஷயங்களை அவர் எடுத்து வச்சதில் இருக்கக்கூடிய அடிப்படை என்னென்னா, அது கம்ப்ளைண்ட் கிடையாது. அது நமக்கு எழுதுறதுக்கு பாரதிதாசனோட ஒரு பாட்டு வந்து எப்போவுமே ஞாபகம் வரும். பாராடா பாராடா மனித பட்டாளம் அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியே உடம்பெல்லாம் அப்படி ஜிவ்வுன்னு ஆயிரும். ஒருத்தர் இப்படி சொல்ல முடியுமா, பாடுறா மனுஷ பட்டாளத்தை பாடுறா அப்படின்னு சொல்கிறப்போ யாரை மனுஷ பட்டாளன்னு சொல்கிறான், எவ்வளோ வாழ்க்கை இருக்குது எழுதுறது. அது வந்து அவர் மற்றவங்க பண்ணுற கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, ஒவ்வொரு எழுத்தாளனுக்கு தன்னை பற்றியுமே அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். நான் ஏன் இன்னும் இவ்வளோ தான் எழுதியிருக்கேன், நான் எனக்கு இன்னும் எவ்வளோ எழுத வேண்டியது இருக்குது. இந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, இது உள்ளே வர்றப்போ கவிதைகளில் கதைகளில் அவர் வந்து இப்போ அட்டெண்டர் பற்றி உள்ள விஷயங்கள் வந்து இங்கே பேசுனாங்க வந்துட்டு, அது ஏன் இலக்கியத்தில் வரல அப்படின்னு சொன்னார். நர்சஸை பற்றி அதிகமாக தமிழில் நான் கவிதை எழுதியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து எனக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்தப்போ என்னுடைய அனுபவங்களில் வாதையின் கதைங்கிற ஒரு கவிதை தொகுப்பாகவே எழுதினேன். அதில் நிறைய நர்சஸ் பற்றின சித்திரங்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ஒரு உணர்வுகளோடு அந்த வேலையை செய்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, எல்லாமே எழுதப்பட்டிருக்கு, ஆனால் மிக மிக குறைவான அளவில், மிக ஆரம்ப கட்டத்தில். அது நமக்கு ஒரு பெரிய கேன்வாஸில் அதை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல. நமக்கு தேவை ரொம்ப பெரிய கேன்வாஸ், நமக்கு தேவை. நம்ம உலக இலக்கியத்தின்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ஒன்றுன்னே அவ்வளோ பிரம்மாண்டமாக அவன் விரிக்கிறான், ஒவ்வொரு சின்ன ஏரியாவையும் எடுத்துக்கிட்டு. நம்ம டக்குன்னு ஒரு சின்ன ஒரு மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வாழ்க்கையை எடுக்கிறோம். அப்போ டக்குன்னு போயிடுறோம், வேறு ஒரு பொருளை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். நமக்கு ஃபோட்டோஸ் பத்தாது, நமக்கு ஒரு மிகப்பெரிய காட்சி களம் நமக்கு தேவையாக இருக்குது. இது வந்து ஏன்னா சில பேர் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எல்லாத்தையும் எழுதிட்டாரா, இவர் வந்து மற்றவங்க சொல்லிட்டே இருக்கார், அல்ல நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கேன், ஒரு கதை எழுதியிருக்கேன்னு எல்லோரும் சொல்லலாம். விஷயம் அதுவே கிடையாது. அவன் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, தமிழ் வாழ்க்கையில் எழுதப்படாத, எழுத வேண்டிய அவ்வளோ பெரிய சோர்ஸஸ் இருக்குது. நம்ம அதை கையில் எடுத்துக்கணுங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வெறி, ஒரு ஆவேசம், அது மட்டும்தான் இந்த மொத்த செஷனோட விஷயமாகவும் நான் பார்க்குறேன். அது எல்லாருமே ரொம்ப அற்புதமாக வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் பண்ணாங்க, ரொம்ப அற்புதமாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளை வெவ்வேறு ஆங்கிலம் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். அதுக்கான ஒரு பெரிய உற்சாகத்தை இந்த நாள் எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வில் தற்போது நன்றியுரை வழங்குவதற்காக இணைகிறார் சென்னை மாணவர் வாசிப்பு மன்றத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய சிவசக்தி அவர்கள். இந்த உலக புத்தக தின இலக்கிய விழா நிகழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் நம்முடைய சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவின் தலைவர் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய பொது நூலகத்துறைக்கும் மாவட்ட நூலக அலுவலர் முனைவர் மு கவிதா அம்மா அவர்களுக்கும் மற்றும் நூலகர் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 5 அமர்வுகளில் கலந்துரையாடிய எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும்
மற்றும் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வை சிறப்பாக நெறியாள்கை செய்த பவித்ரா அவர்களுக்கும் எனது நன்றிகள். முக்கியமாக காலையில் கல்லூரிக்கு போயிட்டு சாயங்காலம் செமஸ்டர் எழுதிட்டு வீட்டுக்கு போகாமல் நேராக அரங்கத்துக்கு வந்த எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ் ஃபாரமில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாலை 5 மணிலேருந்து இப்போ மணி 9:52 இவ்வளவு நேரம் தொடர்ந்து அரங்கத்திலே இருந்து எல்லா உரைகளையும் கவனித்து கேட்டுட்டு இருந்த வாசகர்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துள்கிறேன். மற்றும் இந்த ஆடிட்டோரியமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இந்த பின்னாடி இருக்க அந்த LED ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் இந்த ஆடியோ சிஸ்டம், கேமரா எல்லா செட்டப்பும் வந்துட்டு இந்த ஆடிட்டோரியமுக்காக பக்காவாக பண்ணது. இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் பண்ண எங்களுடைய கேமரா டீமுக்கும், இங்கே வந்து இந்த நிகழ்வை வந்து லைவில் ஒளிபரப்பிய, அடுத்து வீடியோ எடுத்து போட போகிற ஸ்ருதி டிவி அவர்கள் அந்த டீமுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண். அனைவரும் எழுந்து நிற்கவும். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा दब शुभ नामे जागे दब शुभाशिष माघे गाहे दव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे.